எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவாசேகர். நம்ம சேலஞ்சோட 12வது நாள் இது. ஸோ நிறைய இடங்களில் நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கும், வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்புறம் நிறைய அது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு தெளிவாக முடிவெடுங்க. அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜிம்மு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக படிப்பு வந்தாச்சு. அண்ட் இன்றைய பாடல் கோபப்பட மாட்டான் நம்ம கோயமுத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு. ஈரோட்டு பொண்ணுக்கு தாயிரமான மனசுடா, தர்மபுரி பொண்ணுக்கு தங்கமான மனசுடா. கடலூர் பொண்ணுக்கு கரும்பு போல உதடுடா, நகர்கோயில் பொண்ணுக்கு நடக்கையிலும் கனவுடா. ஜானு புள்ளடா இவன் ஆணு புள்ளடா, சைட்டு அடிக்கத்தான் இவன் பிறந்திருக்காண்டா. பால் கூத்து பக்கத்துல பால்படிய பார்த்து நின்னா நைனா, இவன் நைனா. கந்த இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் கதலி இருக்கும் இடம் பத தோட்டம். சைக்கிள் தான் போகுதடா குதிரை ஓட்டம், என் சைட்டை வந்து பார்த்து கடா வள்ளுவ கோட்டம். கதைப்பக்கம். மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 12. சுவாதி மித்ராவை பற்றி சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு தான் மித்ராவை நினைக்காம இருக்கவே முடியல மாறா. அன்னைக்கு நைட் தூக்கமே இல்லை, அவளையே நினச்சிட்டு இருந்தேன். காலையில் 5 மணி இருக்கும், அப்போ தான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு அவளை பார்த்து லவ் சொல்லிடணும்னு. அன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமாக விடிஞ்சது மாறா. திருப்பதி மலைகளோட அந்த குளிர்காற்று உடம்பு ஃபுல்லாக கூச வச்சது. இருக்குதா இல்லையான்னு தெரியாத லேசான பனிமூட்டா வேற. அவ்வளவு பனிலையும் காலங்காலத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அன்றைய நாள் பார்வைக்கு மட்டும்தான் இதமாக இருந்துச்சே தவிர என் மனசுக்கு இல்லை மாறா. மனசு ஃபுல்லாக பயம், மித்ரா முன்னாடி போய் எப்படி லவ் சொல்ல போகிறேன்னு. தொடரும். டாட்டா, போயிட்டு வரேன்.